அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரண வழக்கு தொடர்பாக சிபிஐ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 3 மாதத்தில் வழக்கின் விசாரணை முடிக்கப்படும் என பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுக்காக இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதி, வணக்கம். நீதிமன்றத்தின் உத்தரவு என சிபிஐ தரப்பில் நீதிமன்றத்தில் என்ன தெரிவிக்கப்பட்டது? விரிவான விவரங்களை வழங்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விசச்சாராயம் அருந்திய 67 பேர் மரணமடைந்த இந்த வழக்கினுடைய விசாரணையை தற்பொழுது சிபிஐ மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கு சம்பந்தமாக 21 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பில் விசச்சாராயம் தொடர்பான வழக்கு 3 மாதங்களில் விசாரித்து முடிக்கப்படும் எனவும், இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான தாமோதரன் மற்றும் கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர்கள் தரப்பில் 10 மாதங்களுக்கு மேலாக சிறையில் உள்ள நிலையில் நீதிமன்றம் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை ஏற்க தயாராக இருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதனையடுத்து எத்தனை பேர் இந்த வழக்கினுடைய விசாரணையில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக சிபிஐ பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஏப்ரல் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். வழக்கின் நகர்வு குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.